வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவளுக்காக. கதைக்குள்ள போலாமா? என்னங்க இது, காலையில ஏதோ எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே கையில் பாயாசம் இருந்த டம்ளரை கொண்டு வந்தாள் கனிகா. காதல் கவிதை எழுதிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் பாபு. என்னது, காதல் கவிதையா? அது சரி, யாருக்காக ஐயா இப்படி உருகி உருகி காதல் கவிதை எழுதுறாரு என்று குறும்பாக அவனை பார்த்தாள். எல்லாம் யாருமா பொண்டாட்டிக்குதான், இதோ பாரு என்று அவளிடம் கொடுத்தான். ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானா, அந்த கதையாதான் இருக்கீங்க என்று சிரித்தாள். ஏய், நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லதான், அதனால தான் உனக்கு நானும் எனக்கு நீ ஒன்னும் குழந்தைகளா இருக்கும். அதுக்காக என்ன கிழவன் எல்லாம் சொல்லாத. சரி சரி, தப்புதான், நீங்க குமரன் தான், யாரு இல்லைன்னு சொன்னது? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க கிழவன் ஆயிடுவீங்களா? சரி, இந்தாங்க இந்த பாயாசத்தை குடிங்க என்று கையில் இருந்த பாயாசத்தை அவனிடம் கொடுத்தாள். என்னம்மா, இன்னைக்கு திடீர்னு பாயாசம் எல்லாம் செஞ்சிருக்கிற? நீங்க எனக்காக திடீர்னு இப்படி காதல் கவிதையெல்லாம் எழுதும் போது நான் பாயாசம் செய்யக்கூடாதா என்று சிரித்தாள். நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதை இன்னைக்கு கவிதையா எழுதினேன், அது ஒன்றும் புதுசு இல்லையே. போதும் போதும், வர வர உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பாயிடுச்சு. சரி, இன்னைக்கு என்ன விசேஷம், அதை சொல்லு என்று கேட்டுக்கொண்டே பாயாசத்தை குடித்தான். அட நீங்க வேற, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாமிக்கு நைவேத்தியம் வைக்க செஞ்சாங்க, அதுதான். ஓ அப்படியா, அருமையா இருக்கு. நீ சாப்பிட்டியா என்று அவளிடம் நீட்டினான். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க குடிங்க என்று அவனுக்கு கொடுத்தாள். கனிகா, நீ இந்த பாயச டம்ளரை என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? என்னங்க? நம்ம முதலிரவு அன்னைக்கு நீ அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெக்கத்தோட தலையை குனிஞ்சுக்கிட்டு கையில பால் டம்ளரோட உள்ள வந்தியே, அதுதான் ஞாபகம் வந்தது என்று சிரித்தான். கனிகாவும் சிரித்து விட்டு, சரி சரி, இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்பெனிக்கு கிளம்புங்க, நேரமாகுது என்று எழுந்து கொண்டாள். என்ன கனிகா, அங்கங்க புருஷன்காரன் வீட்டுல இருக்க மாட்டானா, நம்ம கிட்ட ஆசையா பேச மாட்டானான்னு ஏங்குவாங்க, நீ என்னவோ என்னை துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கியே. அது சரி, அதுக்காக உங்க கூட உட்காந்து என்னையும் கவிதை எழுத சொல்றீங்களா என்று அவள் வெட்கத்தோடு சிரிக்க, இதற்குள் காலிங் பெல் சத்தம் கேட்டது. கனிகா எழுந்து சென்று கதவை திறந்தாள். பாபுவின் நண்பன் சுரேஷ் நின்றிருக்க அவனை பார்த்ததும் அவள் முகம் மாறியது. வாங்க என்று அழைத்து விட்டு உள்ளே சென்றாள். ஏய், என்னடா சுரேஷ், ஆச்சரியமா இருக்கு, என்னைக்கும் இல்லாத திருநாளா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற என்று உற்சாகத்தோடு கேட்டான் பாபு. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று கூறிக்கொண்டே கனிகாவை பார்த்தான். அவள் தலையை குனிந்து கொண்டு மெதுவாக உள்ளே சென்றாள். அதுதானே பார்த்தேன், எங்க என் மேல பாசமா வந்துட்டியோன்னு நினைச்சேன். சரி சரி, வா வந்து இப்படி உக்காரு என்று அவனை அழைத்து அருகில் அமர வைத்துக் கொண்ட பாபு, கனிகா, நம்ம சுரேஷுக்கும் ஒரு கப்பு பாயசம் கொண்டு வா என்றான். சரிங்க என்று வேண்டா வெறுப்பாக கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அப்பா, என்னை பார்த்ததோ உங்க ஒய்ஃபுக்கு முகமே மாறிடுச்சுடா என்று சிரித்தான் சுரேஷ். சே, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா. எனக்கு தெரியும், உங்க கல்யாணம் ஆனதுல இருந்தே அவங்களுக்கு என்ன அவ்வளவா பிடிக்கிறது இல்லை, அதனால தான் நானும் இந்த பக்கம் வர்றதில்லை. ஆமா, என்னடா திடீர்னு பாயசம்லாம்? அதுவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதுதான் கனிகா சாமிக்கு படைக்க செஞ்சாலாம், ரொம்ப நல்லா இருக்கு, நானும் இப்பதான் ஒரு கிளாஸ் குடிச்சேன். அப்படியா? ஆமா, என்ன இது கவிதை போல இருக்கு என்று அவன் அருகில் இருந்த நோட்டை எடுத்து பார்த்தான் சுரேஷ். இது என் மனைவிக்காக நான் எழுதின காதல் கவிதைடா, படிச்சு பாரு என்று சிரித்தான் பாபு. அப்பனா வேண்டாம்பா, நீ உன் மனைவி மேல இருக்கிற காதல ஏதாவது கசாமுசான்னு எழுதியிருப்ப என்று அதை அவனிடம் கொடுத்து விட்டு கலகலவென சிரித்தான். இதை கேட்டுக்கொண்டே வந்த கனிகா பாயாசத்தை அவனிடம் கொடுத்து விட்டு, என்னங்க, கம்பெனிக்கு கிளம்புங்க, டைம் ஆகுது என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். ஆமா, டைம் ஆயிடுச்சு. சரி சுரேஷ், கொஞ்சம் இரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், அப்புறம் நாம ஒன்னா கிளம்பலாம் என்று பாபு உள்ளே செல்ல திடீர் என்று வயிற்றை பிடித்து கொண்டு அலறினான். பாயாசத்தை குடிக்க சென்ற சுரேஷ் அதை கீழே போட்டுவிட்டு பாபு என்று அவனை தாங்கி பிடித்தான். இதற்குள் என்னாச்சுங்க என்று பதறிக்கொண்டு உள்ளிருந்து ஓடி வந்தாள் கனிகா. எனக்கு வயிறு வலிக்குது, என்னால முடியல என்று பாபு துடி துடித்து கொண்டிருக்க, இதற்குள் அவனுக்கு
குமட்டி கொண்டு வந்து வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். என்னங்க, என்ன இது என்று கனிகா அலற பணியாட்கள் அனைவரும் ஓடி வந்தனர். இதற்குள் பாபு சுரேஷ் கையில் மயங்கி சாய்ந்தான். அன்று மதியம் கார் வாசலில் வந்து நிற்க சுரேஷ் பாபுவை மெதுவாக பிடித்து கொண்டு இறங்கினான். கனிகா முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு மருந்து மாத்திரைகள் இருந்த கவரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். சுரேஷ் பாபுவை உள்ளே அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வைக்க இதற்குள் அவனுக்கு மாத்திரை கொண்டு வந்து கொடுத்து தண்ணீர் கொடுத்தாள் கனிகா. அதை போட்டுக்கொண்டு அவன் கட்டிலில் மெதுவாக படுக்க அவனை கவலையோடு பார்த்து கொண்டு நின்றாள். ஏய் கனிகா, என்ன இது? ஏன் காலையிலிருந்து டல்லா இருக்கிற? எனக்கு ஒன்னும் இல்ல. அதுதான் டாக்டர் ஏதோ சாப்பாடு சரியா ஜீரணமாகல, அதனால்தான் வயிறு உபசமாகி இருக்குன்னு சொன்னார் இல்ல என்றான் பாபு அமைதியாக. அதுக்காக இப்படி மயக்கம் வருமா? உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அது அந்த டாக்டர் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்களும் என்கிட்ட மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது என்று குரல் கம்ம கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கனிகா, சின்ன குழந்தை போல பேசாத. உன்கிட்ட நான் எதுக்கு உண்மையை மறைக்கணும்? எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ போய் சாப்பாடு செய், எனக்கு ஒரே பசியா இருக்கு என்றான். என்னவோ போங்க என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு வெளியே சென்றாள். அவள் சென்றதும், ஏய் என்னடா இது, அவங்க கிட்ட எதுக்கு உண்மையை மறைக்கிற? அவங்க மருந்து வாங்க வெளியில போனப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? உனக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் போல ஆகியிருக்குன்னு தானே சொன்னாங்க. காலையில நீ சாப்பிட்ட பாயசத்துல ஏதோ இருந்திருக்கு, அதுதான் உனக்கு ஒத்துக்கல. அதை ஏண்டா நீ கனிகா கிட்ட சொல்ல மாட்டேன்ற? ஏய், அவ எனக்காக ஆசையா செஞ்ச பாயசண்டாது. அதை சாப்பிட்டுதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவன் நொந்து போயிடுவா. பாவம், அவளுக்கு என்ன விட்டா யாரும் இல்லை. எனக்காக தான் அவ வாழ்ந்துட்டு இருக்காளே. எனக்கு ஒண்ணுன்னா பதறிட்டு வா. பாரு, சின்னதா எனக்கு உடம்புக்கு வந்ததுக்கே எப்படி துடிக்கிறா. அது சரி, அதுக்காக உண்மைய சொன்னாதானே அவங்க திரும்பவும் சமைக்கும் போது கேர்ஃபுல்லா சமைப்பாங்க. அதெல்லாம் அவ சமைப்பாடா, தினமும் இப்படி ஆகுது. இன்னைக்கு ஏதோ அவ கவனக்குறைவா இருந்திருப்பா, அதனால அப்படி ஆயிட்டு இருக்கோம். நல்ல வேலை நான் அதை குடிக்கல என்று சிரித்த சுரேஷ், ஆமா அவங்க இதை குடிக்கலையா என்று கேட்டான். அவளும் அப்புறம் குடிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. முதல்ல நீங்க குடிங்கன்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. நான் தான் சொன்னேன் இல்ல, எனக்காக தான் அவ எல்லாம் யோசிப்பா, அப்புறம் தான் அவளுக்கு பார்த்துப்பா என்று சிரித்தான் பாபு. சரிடா போதும், உன் மனைவியோட புராணம் விட்டா இன்னைக்கு நாள் பூரா அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்ப. சரி நான் கிளம்புறேன், டைம் ஆகுது என்று புறப்பட்டான். சரிடா, அப்புறம் உடம்பு சரியானதோ நானே வந்து உன்னை பாக்குறேன் என்றான் பாபு. சுரேஷ் சென்றதும் பாபுவிற்கு சூடாக கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்தாள் கனிகா. ஏங்க, அந்த ஆளு போயிட்டாரா? சரியான இம்சை. நீங்களே உடம்பு முடியாம இருக்கும் போது இவர் வேற நொயின்னு என்று கஞ்சை ஆற வைத்து அவனுக்கு ஊட்டினாள். சரி விடு, அவனை பார்த்தா அவனுக்கு எப்பவும் ஆறதில்ல. ஏன்டான்னு தெரியல என்று சிரித்தான் பாபு. என்னவோ தெரியல, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. என்னவோ உங்க மேல அவருக்கு தான் அக்கறை இருக்கிறது போல அலட்டிப்பாரு. பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும்போது இவர் என்ன பெரிய இது போல என்று முகத்தை சுருக்கினாள். நல்ல வேலை அவ ஆம்பளையா போயிட்டான். இதுவே ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் சண்டை வேற மாதிரி போயிருக்கோம் இல்ல என்று கலகலவன சிரித்தான் பாபு. இப்படி ஒரு பொம்பளைய உங்ககிட்ட நெருங்க விடுவன நானு என்று அவளும் சிரித்தாள். ஒரு வாரம் சென்றது. அன்று காலை கம்பெனிக்கு கிளம்பி வெளியே வந்த பாபு உடம்பெல்லாம் வெறுத்து சோர்வாகி போக மெதுவாக சோஃபாவில் அமர்ந்தான். அவனை பார்த்து அங்கு ஓடி வந்த கனிகா, என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு என்று அவன் கையில் இருந்த பேக்கை வாங்கி ஓரமாக வைத்து விட்டு அவனது கோட்டை கழட்டி விட்டு மெதுவாக சோஃபாவில் படுக்க வைத்தாள். அவளது பரபரப்பை பார்த்த பாபு, ஹே கனிகா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பதற? என்னவோ தெரியல, திடீர்னு டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகிடும், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க முன்ன போல இல்லை. இப்பெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு என்னவோ ஆகுது, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க என்று பதட்டமாக கூறிக்கொண்டே உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்ப பாரு கொஞ்சம் பரவாயில்ல என்று மெதுவாக எழுந்து அமர்ந்தவன் அவள் கொடுத்த தண்ணீரை குடித்தான். இருங்க, நான் டாக்டருக்கு போனை போடுறேன் என்று அவள் எழுந்து கொள்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்ப பரவாயில்லன்னு சொன்ன இல்ல என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து அமர வைத்தான். என்னங்க, என்னதான் உங்களுக்கு ஆகுது? ஒன்னும் இல்ல கனிகா, 2 நாளா கம்பெனில வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது இல்ல,
அதுவும் புது ஆர்டர் விஷயமா அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னவோ போங்க, இருக்கிறதே போதும். இனி யாருக்காக இப்படி ஓடுறீங்கன்னு சொன்னா நீங்க கேக்குறது இல்ல. அட என்னம்மா நீ, உங்க அப்பா அவ்வளவு சொத்தையும் உன்னையும் என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. அதை நான் பாதுகாக்க வேண்டாமா? ஒரு தொழிலாளியா இருந்த என்ன உங்க அப்பா வீட்டு மாப்பிள்ளாக்கிட்டாரு. ஆனாலும் நான் ஒரு தொழிலாளியா தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அட போங்க, தொழிலாளி முதலாளின்னு. இப்ப என்ன, அந்த சொத்து எல்லாம் என் பேர்ல இருந்தா என்ன, உங்க பேர்ல இருந்தா என்ன, எல்லாம் நமக்கு தானே. நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? இருக்கிறதே நமக்கு போதுங்க. இனிமே நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. இனியும் இந்த கம்பெனி ஆர்டர்னு உடம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் கிளம்புறேன், இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று எழுந்து சென்றார். என்னவோ இவர் சொன்னா கேட்க மாட்டாரு என்று சலித்து கொண்டாள் கனிகா. அன்று கனிகா தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. பாபு தான் போன் செய்கிறான் என்று ஆவலாக எடுத்தவள் சுரேஷ் என் இருப்பதை பார்த்து முகம் சுளித்தாள். என்ன இந்த ஆளு போனை போடுறாரு என்று சலித்து கொண்டே போனை ஆன் செய்தாள். சுரேஷ் எதிர்முனையில் பதட்டமாக ஏதோ கூற அதிர்ந்து போன கனிகா பதறிக்கொண்டு ஓடினாள். நர்ஸ் வந்து பாபுவிற்கு ட்ரிப்ஸை மாற்றிவிட்டு செல்ல மெல்லமாக கண்களை திறந்த பாபு எதிரே கனிகா அழுது கொண்டு அமர்ந்திருப்பதையும் சற்று தூரத்தில் சுரேஷ் டாக்டரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதையும் பார்த்தான். என்ன கனிகா, ஏன் அழுதுட்டு இருக்கிற? ஆமா, நீ எப்ப வந்த என்றான் மெதுவாக. நான் அப்பவே வந்துட்டேன். என்னங்க, என்ன இது, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று தேம்பினாள். ஒன்னும் இல்லம்மா, காலையில கம்பெனியில திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு. நல்ல வேலை, அப்ப சுரேஷ் என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் தான் என்னை கூட்டிட்டு வந்தான். நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன், கேட்டீங்களா? என் பேச்சை கேட்டு அப்பவே ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தா இந்நேரம் இப்படி ஆயிருக்காது. ஏய், இப்ப என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லை, ஏதோ ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கும், அதுதான். சரி, கண்ணத்தோட, சுரேஷ் வரான். இதற்குள் அவர்கள் அருகில் வந்த சுரேஷ் கனிகாவை முறைத்து பார்த்துவிட்டு பாபுவை பார்த்தான். என்னடா, டாக்டர் என்ன சொன்னாங்க என்றான் பாபு மெதுவாக. திரும்ப அதே போல ஃபுட் பாய்சன் தான் ஆகியிருக்குன்னு சொல்றாரு. ஏன்டா உனக்கு இப்படி அடிக்கடி ஆகுதுன்னு தெரியல. ஆமா சிஸ்டர், நீங்க தானே சாப்பாடு செய்யறீங்க, கொஞ்சம் கவனமா செய்ய மாட்டீங்களா? அப்படி உங்களால முடியலன்னா வேலைக்காரங்களை செய்ய சொல்லலாமே, எதுக்கு நீங்க செய்யறீங்க என்றான் சற்று கோபமாக. கனிகா ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பாபுவை பார்த்தாள். அவளை சங்கடத்துடன் பார்த்த பாபு, ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, எனக்கு தான் சரியா ஜீரணமாகறது இல்லை இப்பெல்லாம். மற்றபடி கனிகா தானே எப்பவும் சமைக்கிறா, இப்ப என்ன புதுசா? சரி கனிகா, நீ வீட்டுக்கு கிளம்புமா, நான் அப்புறமா சுரேஷ் கூட வந்துடுறேன் என்றான் பாபு படபடப்பாக. இல்லைங்க, நான் உங்க கூடவே இருக்கேன் என்றாள் கனிகா அதிர்ந்து சுரேஷை பார்த்தவாறே. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, நீ போ. இங்க இருந்தா நீ அழுதுட்டே இருப்ப, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் வந்துடுறேன் என்றான். அதுதான் சொல்றேன் இல்ல, நீங்க போங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன் என்றான் சுரேஷ் சற்று கடுமையாக. கனிகாவின் முகம் வாடி சோர்ந்து போனது. அவள் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்றதும் பாபுவை முறைத்து பார்த்த சுரேஷ், ஏய் உனக்கு எதனா அறிவு இருக்கா இல்லையாடா? ஏண்டா அவங்க கிட்ட எதுவும் சொல்ல விட மாட்டேன்ற? நானும் பாக்குறேன், இது ஏதோ எதேச்சியா நடக்கிறது போல தெரியல. எப்பயாவது ஒரு வாட்டி ஃபுட் பாய்சன் ஆகலாம் பரவாயில்ல, ஆனா அடிக்கடி அதுவும் உனக்கு மட்டும் கரெக்டா ஆகுதுன்னா எனக்கு என்னவோ மனசுக்கு சரின்னு படல என்றான். ஏய் என்னடா நீ, என்ன சொல்ல வர என்று சந்தேகமாக அவனை பார்த்தான் பாபு. இன்னுமா புரியல? இது ஏதோ வேணும்னு நடக்கிறது போல தெரியுது. என்னது, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகுறது வேணும்னு நடக்குதா? லூசு, என்னடா, யாராவது வேணும்னு இப்படி செய்வாங்களா? பாவம், அவ எந்த யோசனையில கவனம் இல்லாம எந்த சுத்தமில்லாத பாத்திரத்துல செஞ்சாலோ தெரியல, அதுதான் இப்படி ஆகுது. நான் வீட்டுக்கு போனதும் பக்குவமா சொல்லிடுறேன். இது தவறா இருந்தா அவங்க திருத்திப்பாங்க, ஆனா இது எங்கேயோ நடக்கிற தப்பாதான் எனக்கு தெரியுது. அப்ப நீ என் கனிகா மேல சந்தேகப்படுறியா என்றான் பாபு சற்று கோபமாக. சந்தேகம் என்ன, அதுதான் நல்லாவே தெரியுதே. என்னடா தெரியுது? அவ எனக்கு சாப்பாடுல வேணும்னு ஏதோ கலந்துருப்பான்னு சொல்றியா? ஆமா. ஏய், எதை வச்சு அப்படி சொல்ற? ஃபுல், அவ என் பொண்டாட்டி. சரி, நீ சொல்றது போல வச்சுப்போம். அப்படின்னா அது அவளும் தானே சாப்பிட்றா?
அத நீ பாத்தியா? உனக்கு இப்படிலாம் ஆகும் போது அவங்களும் உன் கூட சாப்பிடுறாங்களா? அந்த சாப்பாட்டை சொல்லுடா என்று கத்தினான் சுரேஷ். பாபு சற்று அதிர்ந்து அமைதியாக இருந்தான். என்னடா பேசாம இருக்க, சொல்லு. இல்லடா, அன்னைக்கு கூட பாயாசத்தை எனக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தா. நான் சாப்பிட சொல்லி அவளுக்கு கொடுத்தேன், வேண்டான்னு தடுத்துட்டா. இன்னைக்கும் நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல இட்லிக்கு அவளும் சாம்பாரை ஊத்துனா. ஏன் இப்படி பண்ணா என்று அவன் யோசித்து கொண்டிருக்க, அது யாருக்கு தெரியும்? அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவங்க உனக்கு சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுக்கறாங்க, அது மட்டும் உறுதி. நோ நோ, இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏதோ தெரியாம தான் நடந்திருக்கும். என் கனிகா எனக்கு இப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டா. இதை நான் நம்பவே மாட்டேன் என்று கையில் இருந்த ட்ரிப்ஸை பிடுங்கி வெறி கொண்டவன் போல் எறிந்தான். ஏய் பாபு, அமைதியருடா என்று அவனை பிடித்து சமாதானம் செய்தான் சுரேஷ். இதோ பாரு, உன் மனைவி உனக்கு இப்படி செய்யறது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா திரும்பவும் இது நடக்காம தடுக்கணும்னா நாம இப்பவே போலீஸ்ல சொல்லி என்று அவன் கூறுவதற்குள், ஏய் ச, தூரமா போ. என் மனைவியை பத்தி நானே போலீஸ்ல சொல்லணுமா? அதுக்கு பதிலு அவ எனக்காக விஷம் கொடுக்கறான்னு சொன்ன பாரு, அதவ கையால சந்தோஷமா சாப்பிட்டு செத்துடுவேன். ஆனா ஒரு காலம் நான் அவளை சந்தேகப்பட மாட்டேன். ஏய், என்ன முட்டாள்னு சொன்னியே, ஆனா நீதாண்டா முட்டாள். கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னது போல உன் மனைவி உன் கண்ணு எதிர்க்கவே உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றா, உன்னை கொல்ல பாக்குறா. ஆனா இன்னும் அவளை நீ நம்புறியடா, முட்டாள். அன்னைக்கு பாயாசத்துல கலந்த அதே விஷயம்தான் இன்னைக்கு நீ சாப்பிட்ட சாம்பார்லயும் கலந்துருக்கும். இத நான் உறுதியா சொல்லுவேன். இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என் கனிகா என்னை கொல்ல ஒரு நாளும் முயற்சி பண்ண மாட்டா. இது நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு உன்னை பிடிக்காதுன்னு அபாண்டமா அவ பேர்ல நீ பழிய போடுற. இப்ப அவளுக்கு இல்ல, எனக்கும் உன்னை பார்த்தா பிடிக்கல. தயவு செஞ்சு நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு போயிடு என்று கத்தினான். ஆல்ரைட், சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும். இப்போ உனக்கு என்ன பிடிக்காதுதான். ஏன்னா உன் மனைவி உன்னை அந்த அளவுக்கு அவ பக்கம் மயக்கி வச்சிருக்கா. ஆனா நான் நண்பன்டா, உனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டேன், அதை நினைக்க கூட மாட்டேன். அது மட்டும் மனசுல வச்சுக்க என்று குரல் கம்ம ஆத்திரமாக கூறிவிட்டு அங்கிருந்து விரைந்து சென்றான் சுரேஷ். பாபு தலையில் கையை வைத்துக் கொண்டு பெட்டில் சாய்ந்தான். 1 மாதம் சென்றது. பாபு மீது இருந்த கோபத்தால் சுரேஷ் அவர்கள் வீட்டு பக்கம் செல்லாமலும் பாபுவிற்கு போன் கூட செய்து விசாரிக்காமலும் இருந்தான். பாபுவும் தனது மனைவியை அவன் வீணாக சந்தேகப்படுவதால் அவன் மீது கோபமாக இருந்தான். இதனால் இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் அன்று காலை ஆபீஸிற்கு புறப்பட்டு கொண்டிருந்த சுரேஷிற்கு போன் வர அதில் பேசிய சுரேஷ் பதறிக்கொண்டு பாபு வீட்டிற்கு ஓடினான். உள்ளே போலீஸும் டாக்டர்களும் இருந்தனர். பணியாட்கள் அனைவரும் அழுது கொண்டு சோகமாக இருக்க பாபு தலையில் கையை வைத்துக் கொண்டு இடிந்து போய் அமர்ந்திருந்தான். கனிகாவின் உடலை ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருந்தனர். சுரேஷ் இன்ஸ்பெக்டரிடம் ஏதோ பேசி அவரை அனுப்பிவிட்டு பாபுவின் அருகே வந்து அவன் தோள்களை பற்றினான். அவனை நிமிர்ந்து பார்த்த பாபு கதறிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்தான். ஏய், என்னடா இது? சிஸ்டருக்கு எப்படி இது நடந்தது? அவங்க என்று தடுமாறினான். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு காலையில எனக்கு பிடிச்ச கேசரி செஞ்சு எனக்கு கொண்டு வந்தா. நீயும் சாப்பிடுன்னு சொன்ன, ஆனா அவ அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடுவோன்னு கொண்டு வர சொன்னேன். சரின்னு அவளும் ஒரு பிளேட்ல கொண்டு வந்தா. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு மயங்கி விழுந்தா. நான் பதறிக்கிட்டு அவளை தூக்கி மடியில போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்குள்ள என்று கதறினான். நீங்க சாப்பிடும்போது யாராவது வந்தாங்களா? ஆமாண்டா, கொரியர் வந்தது. நான் போய் வாங்குறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் தான் போய் வாங்கினேன். நாங்க 2 பேரும் எழுந்துகிட்ட பதட்டத்துல தட்டுங்க கூட கீழே விழுந்தது. நல்ல வேளை நான் தான் பிடிச்சிட்டேன். அப்புறம் அவகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நான் போய் வாங்கினேன். அதனால தான் நீ தப்பிச்சிருக்க என்றான் சுரேஷ். என்னடா சொல்ற? கனிகா இந்த வாட்டி உன்னை கொல்ல சாப்பாடுல ஸ்ட்ராங்காவே விஷத்தை கலந்துருக்கணும். அப்ப பார்த்து கொரியர் பாய் வரவே நீ எங்க சாப்பிடாம போயிட போறன்னு அவங்க பதறி இருப்பாங்க. அப்பதான் 2 பேரும் மோதிக்கிட்டு அந்த குழப்பத்துல தட்டு மாறிட்டு இருக்கு. தான் கலந்த விஷயம் எதுல இருக்குன்னு புரியாம கனிகாவும் வற்புறுத்தலையும்
அவங்க பேர்ல சந்தேகம் வராம இருக்கவும் அதை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா கடைசியா அது அவங்களே பலி வாங்கிடுச்சு. நோ நோ இருக்காது என்று பாபு கத்தி கொண்டே கீழே விழுந்து கதற அவனை தாங்கி பிடித்த சுரேஷ் அவனுக்கு சமாதானம் கூறி தேற்றினான். ஒரு வாரம் சென்றது. ஏற்காடு எஸ்டேட்டில் இருக்கும் அவளது பங்களாவில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பாபு தன் மடியில் அவனது பிஏ ஷீலாவை வைத்து கொஞ்சி கொண்டிருந்தான். போத விடுங்க அப்பா, என்ன பிடிக்கிறீங்க? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான். பொண்டாட்டி இறந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி அவசர பண்ணுமா? கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னா கேக்குறீங்களா என்றாள் ஷீலா கொஞ்சலாக. அட நீ வேற, நானே அவளை எப்ப தலைமுழுகுவோம், எப்ப உன் கூட சந்தோஷமா இருப்போன்னு காத்திருந்தா நீ வேற ரொம்ப தான் பண்றியே, வா இப்படி என்று அவளை இறுக்க அணைத்து கொண்டான். போதும் போதும், நான் கொடுத்த ஐடியால தான் உங்க மனைவிய எந்த சந்தேகமும் இல்லாம மேலுள்ளத்துக்கு அனுப்ப முடிஞ்சது. இல்லைன்னா ஐயா இந்நேரம் என் கூட இப்படி கொஞ்சிட்டா இருப்பீங்க, கம்பியில எண்ணிட்டு இருப்பீங்க என்று சிரித்தாள். ஆமா ஆமா, நான் அவசரப்பட்டு அவளை ஒரேடியா அப்பவே விஷயத்தை வச்சு கொன்னுடலான்னு சொன்னேன். நீதான் அப்படிலாம் பண்ணா எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அதனால அவதான் உங்களை கொல்ல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றது போலவும் ஒரு நாள் அதுவே அவளுக்கு ஆபத்தா முடிஞ்சிட்டா மாதிரியும் செய்ய சொல்லி யோசனை சொன்னேன். ஆனாலும் உன் மூளையும் செம்மதான். அது சரி, இதுல நமக்கு ரொம்ப உதவியா இருந்தது உங்க நண்பர் சுரேஷ் தான். ஆமா, அந்த முட்டாளு என் மேல இருந்த பாசத்தால அவனே இது என் பொண்டாட்டி தான் பண்ணன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என் பொண்டாட்டிக்கும் அவன் பேர்ல இருந்த வெறுப்பால எனக்கும் இது வசதியா போயிடுச்சு. இப்ப அவளோட மொத்த சொத்தம் என் பேர்ல தான். இனிமே என்ன கேட்க யாரும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கலாம் என்று அவளை கட்டி கொண்டு சிரித்தான். ஷீலாவும் கலகலவன சிரிக்க, உங்களை கேட்க யாரும் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நாங்க இருக்கோம், சட்டம் இருக்கு என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தார் இன்ஸ்பெக்டர் சரவணன். அவர் பின்னால் சுரேஷும் வந்தான். அவர்களை பார்த்து இருவரும் திடுக்கிட்டு எழுந்து கொள்ள, சுரேஷ் நீயா நீ என்று தடுமாறினான் பாபு. ச வாய மூடு, உன் பொண்டாட்டிய சொத்துக்கு ஆசைப்பட்டு நீயே கொண்டுட்டு பாவம் ஒன்னும் தெரியாத அந்த அப்பாவிய அசிங்கப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டியேடா. அவ உன் மேல பாசமா இருக்கிறத தவிர வேற என்னடா பாவம் செஞ்சா? துரோகி. இதுல என்ன வேற நம்ப வச்சு அந்த அப்பாவி மேல சந்தேகப்பட வச்ச. நானும் நம்பிட்டேன். ஆனா மனைவி மேல உயிரே வச்சுட்டு இருக்கிறது போல டிராமா பண்ண நீ அவ இறந்து போனதும் அந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாம 2 நாள்ல சகஜமா மாறிட்ட. உன் முகத்துல ஒரு சந்தோஷம் உற்சாகம் தெரிஞ்சுது. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்து நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னேன். அவருக்கும் அங்க கிடைச்ச தடயங்கள்ல ஏதோ டவுட் வந்து உன்னை சந்தேகப்பட்டாரு. அதுக்கப்புறம்தான் நாங்க உன்னை தீவிரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்றது போல இவ்வளவு பக்காவா பிளான் போட்டு உன் மனைவிய கொன்ன நீ கொஞ்ச நாள் பொறுமையா இல்லாம இந்த பஜாரி கூட அதுக்குள்ள உல்லாசமா இருக்க இங்க வந்துட்ட. ஆனா அதுதான் கனிகாவோட சாவுக்கு நீதி வாங்கி கொடுத்தது. அவளுக்காக தான்னு எல்லாம் செய்வியே, கடைசியா சொத்துக்காக அவளையே கொலை பண்ணிட்டியேடா என்று கலங்கினான் சுரேஷ். இன்ஸ்பெக்டர் அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட பாபு அமைதியாக திரும்பி சுவரில் இருந்த தனது மனைவியின் போட்டோவை பார்த்தான். கனிகாதில் கள்ளம் கபடம் இல்லா சிரிப்போடு காணப்பட்டாள். இத்துடன் அவளுக்காக கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.